ஒரு நாளைக்கே எழுந்துச்சு நடப்பாருங்க. 6 மாசம் படுக்கையா இருந்தாரு பிரதர் அந்த அசுத்தாவியால. இப்ப நல்லா நடக்கிறாரு, சாப்பிடுறாரு, நல்லா இருக்காரு பிரதர். அவரு 6 மாதம் உங்களுக்கு நான் சொல்லணும் போன் அடிச்சு போகவே இல்லை பிரதர் எங்களுக்கு. இப்ப வெளியில எல்லாம் வராரு. ஐயோ உங்களுடைய பேரை கேட்கிறோம் பாஸ்டர், அதனாலதான் அந்த அசுத்தாவி உலாவுக்கு தெரியுது. ஆனா எங்களை அது தொடர்றது இல்லை பிரதர். அது வீட்டுல ஏதாவது ஒரு கிச்சன் உள்ள போய் ஏன்னா ஒரு பொருள் எடுத்தா கூட எங்க கையில இருந்து தடுத்து அப்படியே விழுவுறது தெரியுது பிரதர். நாசம் பண்ணுது எல்லா பொருளையும் எங்களை. ஆனா அது எங்களை மேற்கொள்ள முடியல. ஆனா இந்த பிரேயர்லாம் நாங்க போட்டு அதனால எங்களை கர்த்தர் அந்த பிரேயர் மூலமா பாதுகாக்கிறார் பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், விசுவாச அறிக்கையின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் பண்ணுகிற அந்த விசுவாச அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சொல்லப்பட்ட வசனத்தை போல அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு விசுவாச அறிக்கையை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் நாம் பண்ணின அறிக்கை என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அப்போஸ்தலர் பவுலும் எபிரேயரோடு சேர்ந்து அந்த விசுவாச அறிக்கையை செய்தார் என்று நாம் அறிகிறோம். என்ன விசுவாச அறிக்கை அது? வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்பதே அந்த விசுவாச அறிக்கை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். பிரதான ஆசாரியனாய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிறதுனாலே நாம் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்குகிறோம். அவர் பரிந்து பேசுகிறபடியினால் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைக்கிறோம் என்பதே அந்த விசுவாச அறிக்கை. பிரியமானவர்களே, நம் நாட்டிலே பாவ அறிக்கை செய்வதை அதிகமாய் கேட்டிருக்கிறோம். ஆனால் விசுவாச அறிக்கை செய்வது மிக குறைவாகத்தான் உள்ளது. பாவ அறிக்கை என்றாலே 1 யோவான் 1:9 தான் ஞாபகத்துக்கு நமக்கு வரும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாழ்நாளெல்லாம் நாம் பாவத்தையே அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் அறிக்கையின் இன்னொரு பகுதியான விசுவாச அறிக்கையை நாம் செய்வதே இல்லை. விசுவாச அறிக்கை செய்யாததினால் நம்மால் முன்னேற முடியவே இல்லை. பிரியமானவர்களை, வெற்றி பெறாதவர்களாய் இன்று முதல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு யுத்த வீரனுக்கு யுத்தத்திற்கு செல்வதற்கு 2 வகையான ஆயுதங்கள் தேவை. ஒன்று, எதிரி தாக்கும் போது அவனுடைய தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதம். உதாரணமாக கேடகம். அது விரோதிகளின் தாக்குதலில் இருந்து மனுஷனை பாதுகாக்கிறது. ஆனால் அவன் வெறும் கேடகத்தையே ஏந்தி யுத்தம் செய்து கொண்டிருக்க முடியாது. அவன் எதிரியை வெட்டி வீழ்த்த வாளும் வேண்டும். அப்படித்தானே பிரியமானவர்களே? அப்பொழுதுதானே ஜெயம் கொள்ள முடியும். அதே போலவே பாவ அறிக்கை மட்டும் நமக்கு போதாது. பாவ அறிக்கையை செய்தபின் விசுவாச அறிக்கையையும் நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு என் இரட்சகர், அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினால் நான் ஜெயம் கொண்டவனாய் விளங்குகிறேன், ஜெயம் கொண்டவளாய் நான் விளங்குவேன். உங்களுக்கும் அந்த ஜெபத்தை கொடுப்பார் என்று நீங்களும் விசுவாசத்தோடு
இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சொல்லி பாருங்கள். கேட்கிற மற்றவர்களையும் அது பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே அதிசயங்களை காண முடியும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அவிசுவாசமான வார்த்தைகள் அநேகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நடக்காது, ஆகாது, முடியாது. நாம் பார்க்கிறதை கண்டு நாம் அதை நம்பி நாம் பேசுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அதிகமாய் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாச அறிக்கை பிசாசை நடுங்கச் செய்யும். உங்கள் விசுவாச அறிக்கை தடையாயிருக்கிற உங்கள் தடை கற்களை அது அகற்றி போடும். உங்கள் விசுவாச அறிக்கை உங்களுக்கு முன் இருக்கும் எரிகோவை விழ வைக்கும். உங்கள் விசுவாச அறிக்கை பிரியமானவர்களே உங்களை கடலின் மீது நடக்க பண்ணும். உங்கள் பிரச்சனைகள் மேல் அது உங்களை நடக்க பண்ணும். உங்கள் போராட்டத்தின் மேல் அது உங்களை நடக்க பண்ணும். இந்த விசுவாச அறிக்கை தான் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து பாருங்கள். என் வாழ்க்கையில் இது நடக்கும், நன்மையே நடக்கும், நான் உயர்ந்து இருப்பேன், நான் செழித்து இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் என் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஜெய கிறிஸ்து எனக்குள் அவர் வாழ்கிறார், என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். ஆக நான் பயப்படேன். பக்தன் சொல்லுவது போல சொல்லி பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே விசுவாச அறிக்கை செய்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு ஜெபிக்கிற தேவஜனமே, அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசாமல் விசுவாச வார்த்தையை நாம் சொல்லி பார்ப்போம். நிச்சயமாகவே உங்கள் அறிக்கையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எதை அறிக்கை செய்கிறோம்? பிரியமானவர்களை சற்று யோசித்து பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் அநேகர் எப்பொழுது பார்த்தாலும் பிசாசு எனக்கு இப்படி செய்து விடுவான், எனக்கு அவர்கள் சேவனை செய்து விட்டார்கள், இவர்களை மந்திரம் பண்ணி விட்டார், ஆகவே அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி ஆகிருமோ, மருத்துவர் இப்படி சொல்லிவிட்டார், ஆகவே இப்படித்தான் நடக்குமோ, நான் மரித்து போவேனோ, அழிந்து போவேனோ, என் குடும்பம் பிரிந்து போகுமோ, என் பிள்ளைகள் என்னை விட்டு விலகி விடுவார்களோ, நான் கைவிடப்பட்டவளாய் நிற்பேனோ. இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் மரித்து இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார், உங்களுக்காக மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களை மீட்க, உங்களை ரட்சிக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை செம்மையான பாதையில வழி நடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை தூக்கி நிறுத்த, உங்களை உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்த ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் விசுவாச அறிக்கை நிச்சயமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே இயேசு உங்களுக்காக பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, எங்களுடைய எல்லா பயத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, கண்மலையின் மேல் எங்களை உயர்த்துகிறவரே, எங்களுக்கு மறைவிடமாயிருக்கும் நல்ல தெய்வமே, எல்லா இக்கட்டுக்கும் விலக்குகிறவர், எங்கள் துணையாளர், எங்கள் கேடகம், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமானவர் என் ஆண்டவராகிய இயேசு நீர். சூரியனும் கேடகமா இருக்கிறவர், உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுகிறவர். நான் நம்பி இருக்கிற என் கண்மலையாகிய என் தேவனே, இந்த காலை வேளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். கிருபையுள்ளவரே, நீதியுள்ளவரே, நீர் மனதுருக்கத்தின் தேவனப்பா, எங்கள் மறைவிடம், எங்கள் கேடகம். சொல்லி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரே,
என் காலை நீர் தள்ளாட ஒட்டீர். உறங்காமல் என்னை காக்கும் தேவன் நீர் ஒருவர். எனக்காக என்னை காக்கும் தேவன் உண்டு. அவர் எப்பொழுதும் தூங்குவதில்லை. அவர் உறங்காமலும் தூங்காமலும் என்னை காக்கும் தேவன். என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். சொல்லி பாருங்கள், இயேசுவே, இந்த காலை வேளையிலே நான் அறிக்கை செய்கிறேன். என் வழி வாய்க்கும், என் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சொல்லி பாருங்க, என்னுடைய கேஸ் ஜெயிக்கும். என் பிள்ளைகள் ஆரோக்கியமான பிள்ளைகளாக இருப்பார்கள், பலத்தவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். அவர்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு வேலை வாய்ப்புல இருப்பாங்க. என் பிள்ளைகள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். என் மகன் குடியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவார். சொல்லி பாருங்க, என் இயேசு அற்புதம் செய்வார். பிரிந்து போன எங்கள் உறவை அவர் மீண்டும் ஒன்று சேர்ப்பார். கற்பம் தரிக்க முடியாத என் கற்பத்திலே என் கிறிஸ்து இயேசு கனியை கொடுப்பார். மலையிலேயா இருக்கிற என்னை பிள்ளை தாய்ச்சியாய் அவர் மாற்றுவார். அவர் சர்வ வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நான் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம், என்னை நடக்க பண்ணுவார். நான் பேச முடியாமல் இருக்கலாம், என்னை பேச பண்ணுவார். உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா, உடைய மகத்துவமுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தொடரும் சுவாமி. உயர்ந்தவரே, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் ஆண்டவர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவனப்பனே, கர்த்தர் நீ நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ராஜா, அந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அமரட்டும் சுவாமி. எஸ்டே அல்லேலூயா. ராஜா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி விசுவாச அறிக்கை பண்ண என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக. ஆமா ராஜா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்டே என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிற என் ஆண்டவர், உன்னதமானவரே, உயர்ந்தவரே, அப்பா, இந்த கால வேளையில் உங்களுடைய மகிமை இறங்கட்டும். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி, இப்பொழுது மாற்றங்கள் உருவாகும். வல்லமை வெளிப்படட்டும். பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டது. எஸ்டே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினால் அவர்கள் அவ்வளவாய் விழுந்து போவார்கள். எஸ்டே மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உடைய அற்புதத்தின் கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இப்பொழுதே என் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், இருளின் அதிகாரங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா, அவிசுவாசத்தை உண்டாக்குகிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். விசுவாசிக்க முடியாதபடி, விசுவாச அறிக்கை பண்ண முடியாதபடி போராடுகிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும். அமராதேசப்பா, உம்மிடத்தில் வருகிற பொழுது நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நிற்கிற பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையிலும் சுவாமி, நடக்காது, ஆகாது, முடியாது, முடிந்து போகும், அழிந்து போகும் என்று சொல்லக்கூடிய அவிசுவாசமான வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளின் நாவுகளில் இருந்து அது விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விலகட்டும். இந்த காலை வேளையில் ஒரு விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாய் என் தேவன் இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய அற்புத கரத்தை நீட்டுவீராக சுவாமி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இந்த காலை வேளையில ஆழமாய் பதியட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்திருக்கிற என் ஆண்டவர் அப்பா, நீங்க உயர்ந்தவரே, உம்முடைய செம்மையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையில இறங்கட்டும். அவிசுவாச பிசாசுகள் எல்லாம் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் நாவுகளிலே அவிசுவாசமாய் புலம்பல் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நாளிலும் ஒரு மகிமை இறங்கணும். இந்த காலை வேளையிலே
உடைய வல்லமை வெளிப்படணும் சாமி, வெளிப்படணும் ராஜா. எஸ்டடி ஹல்லேலூயா. கடலின் மீது இயேசு கிறிஸ்து நடந்ததை பார்த்து பேதுருவும் என்னால் நடக்க முடியும் என்று சொல்லி இறங்கினான். ஆனாலும் அவன் விசுவாசம் குறைந்தது. அவன் உலகத்தை பார்த்தான். கிறிஸ்துவை பார்த்தது வரை அவன் தண்ணீரிலே, கடலிலே அவன் நடந்தான். ஆனால் எப்பொழுது அவன் உலகத்தை நோக்கி பார்த்தான், சூழ்நிலைகளை கண்டு பயந்தான், அவிசுவாசம் அவனுக்குள் உண்டான பொழுது எல்லாம் மாறினது. அவன் கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்தான். எஸ்டடி ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் விசுவாசத்தை நோக்கி பார்க்கிறோம், விசுவாச அறிக்கையை கண்ணோக்குகிறோம். இந்த காலை வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற வேளையாக மாறட்டும், வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் வேளையாக மாறட்டும். அப்பா, அவிசுவாசங்கள் விலகட்டும். இந்த காலை வேளையில் அவிசுவாசத்தின் பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளுடைய பிள்ளைகள் சொல்ல என் தேவன் கிருபை பாராட்டும். ஆவியானவரே, விடுவிக்கிற ஆவியானவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையை உம்முடைய கரத்துல நான் தருகிறேன். அப்பா இயேசுவே, இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறட்டும், அதிசயத்தின் நாளாக மாறட்டும். இப்பொழுதே இந்த காலை வேளையில நான் பேசுகிற வேளையில தான் ராஜா, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். வியாதிகள் சரீரத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் நீங்கள் போகட்டும். இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலத்தை இந்த இயேசு நீர் தரணும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறும். இருள் விலகட்டும். அப்பா, பிள்ளைகளுடைய முகங்களை ஆண்டவரில் பிரகாசிக்க செய்யணும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கிட்னிகள் சீராக செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பிளட் பிரஷர், டயபெட்டிஸ் எல்லாம் நார்மல் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். HIV வியாதியில் இருக்கிற ஒரு சகோதரி, இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அற்புத சுகம் இப்பொழுது உங்களை நோக்கி வருகிறது. இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நோக்கி அற்புத சுகம் வருகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூட்டி பகுதியில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இந்த காலை வேளையில ஜெபத்தை கேட்கிற உங்கள் கால்களில் காணக்கூடிய வலிகள் மறைகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரிந்து போன உன் குடும்பம், அதாவது உன் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மகனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பிரிந்து போன உங்கள் மகன் உங்களிடத்தில் திரும்புவான் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் என் தேவன் அற்புதத்தை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அருகில் அண்டி நிற்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது. அசுத்த ஆவிகள் அலறி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பிசாசுகள் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை நான் கட்டுகிறேன், பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும். இந்த ஜெபத்தை ஆங்காங்கே எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பூட்டப்பட்ட அறைக்குள் வரும் என் இயேசு, நீ அறைக்குள் அமர்ந்திருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது என் இயேசு உன்னை சுகமாக்குவார், என் இயேசு உன்னை விடுதலையாக்குவார். உன்னை பற்றி பிடித்திருக்கிற பிசாசுகள், பில்லி சூனி ஆவிகள், ஏவல் கட்டுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகுகிறது. அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். தலை சுற்றல், ஒரு சகோதரி தலை சுற்றலோடு இருக்கிறீங்க, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்காக அவர் பேசுகிறார். தலை சுற்றல் இருக்கிற மகளே, உனக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுதே விடுதலை. இந்த காலை வேளையில் பூரண சுகம் உனக்கு உண்டாகிறது. சொல்லி பாருங்கள், மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இப்பொழுது அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகிறது. வியாதியில் படுக்கையாய் கிடந்த உன்னை என் இயேசு எழுப்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட. அவிசுவாசத்தினால் படுத்து கிடக்கிறார். உன் அவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்தோடு எழுந்திருந்து கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீ இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பாய். உனக்கு ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் தருகிறார். இந்த காலை வேளையில நான் பேசுகிறேன்.
கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு என் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். எழுந்திருங்க. உங்க படுக்கையில நீண்ட நாள் படுத்திருக்கிறீங்க. என் தேவன் உங்கள் கரங்களை பற்றி பிடித்து உங்களை எழுப்புகிறார். தேவ வல்லமை உங்கள் கால்களுக்குள்ள, கரடுகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள இறங்குகிறது. வல்லமை இப்பொழுதே உச்சி முதல் பாதம் வரைக்கும் இறங்குகிறது. பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது. பலவீனப்படுத்தும் ஆவிகள் எல்லாம் விலகுகிறது. மரண போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. பட்சிக்கும் அக்கினியாய் பரிசுத்த ஆவியின் மகிமை உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விசுவாசித்து நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையில விடுதலை. விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நான் சுகமானேன் என்று சொல்லி எழுந்திருங்கள். நான் சுகமானேன் என்று சொல்லி உங்களை சோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை இன்னல்களும் விலகுகிறது. துன்பங்கள் விலகுகிறது. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கற்ப பையில் இருக்கிற கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நீர்ப்பை ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, விடுதலை, விடுதலை. நான் கட்ட வீழ்க்கிறேன். விடுதலை கட்ட வீழ்க்கிறேன். கட்டிகள் எல்லாம் மறையட்டும். வியாதிகள் எல்லாம் மறையட்டும். பலவீனத்தில் பலன், வியாபாரத்தில் விழுந்து கிடக்கிற உன் வியாபாரம் மறுபடியும் செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செழிக்கும் மறுபடியும் என் ஆண்டவர் உன்னை கட்டுகிறார். பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தோடு என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு. மாற்றம் உண்டு. மாற்றம் உண்டு. உங்கள் தொழிலை இனி விருத்தி, உங்கள் தொழிலை, நீங்கள் செய்யும் தொழிலை இனி ஆசீர்வாதம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட தொழிலாக மாறுகிறது. இதுவரைக்கும் சாபம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இனி ஆசீர்வாதம் உங்களை சூழ்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் உங்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. இந்த காலை வேளை உங்கள் வாழ்க்கையின் மகிமையான வேளையாக மாறுகிறது. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன என் இயேசு இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. எந்த ஜெபத்துக்காக, எந்த விண்ணப்பத்துக்காக தாகத்தோடு அப்பாவை நோக்கி பார்த்தார்களோ அந்த தாகத்தை என் தேவ ஆவியானவர் நீ தீர்த்து வைப்பீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். குறைவானது எல்லாம் நிறைவான என் இயேசு வருகிற பொழுது மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போகும். குறைவானது எல்லாம் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் மேல் கட்டளையிடுவார். ஏனென்றால் இதன் மூலமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். அதாவது தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கடத்துறீங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த குடும்பங்கள் மீட்கப்படும், ரட்சிக்கப்படும். வார்த்தை அவர்களுக்குள் சென்று அது சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். ஆக நீங்கள் இதை ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்குரிய பலனை என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார். ஆக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபம் மற்றும் இரவு ஜெபத்துல நீங்கள் தொடர்ந்து பங்கெடுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் இயேசு தாமே அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இயேசுவே உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கள் இரத்தத்தில் மகிமை உள்ளது.